இல்லறம் துறவறம் இந்த இரண்டு வாழ்வியல் நெறிமுறைகளையும் ஏலாதி நமக்கு விளக்குகிறது. ஒரு உயிர் இந்த உலகத்துல பிறந்த உடனே ஒட்டி கொண்டு வருகின்ற ஒரு சொல்லானது மரணம். பாரபட்சம் இல்லாமல் வரும் காலனினுடைய வருகையை கனிமேதாவியார் அழகுற விளக்கி காட்டுகின்ற பாடல் அழப்போகான் அஞ்சான் அலறினால் கேளான் எழப்போகான் ஈடு அற்றார் என்றும் தொழப்போகான் என்னே இக்காலன் ஈடு ஓரான் தவம் முயலான் கொன்னே இருத்தல் குறை. அழுதாலும் விடமாட்டான் அலறினாலும் விடமாட்டான் நீயே என்னுடைய குலதெய்வம் என தொழுதாலும் விடமாட்டான் அடடே என்னே இந்த காலன் என்று கனிமேதாவியார் வியக்கின்ற அழகினை பார்க்கின்ற பொழுது நாமும் சேர்ந்து வியக்கத்தான் தோன்றுகிறது. கவியரசு கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடலில் இந்த சூழலை மிக இயல்பான வார்த்தைகளை கொண்டு எழுதியிருப்பார். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா. உறவை சொல்லி அழுதாலே உயிரை மீண்டும் தருவானா. கூக்குரலாலே கிடைக்காது, எந்த கோட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது என அந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பார். பிறப்பு இறப்பு இந்த இரண்டையும் கல்வியால் தியானத்தால் பாடல்களால் நாம் மாற்றவோ மீட்டு கொண்டு வரவோ முடியாது. ஆனால் நல்ல தவத்தால் அதனை நாம் மீட்டு கொண்டு வர இயலும். சிறந்த தவம் செய்கின்ற பொழுது மன வலிமையும் உடல் வலிமையும் பெற்று இந்த சூழலை நாம் மாற்றி அமைக்க இயலும் என்ற சூட்சுமத்தை கனிமேதாவியார் நமக்கு தருகிறார்.